ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் என்டைனர்ஸ் எபிசோட் 12ஓட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அந்த குவிஸில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கன் அதை பார்த்துட்டே இருக்க, ரெண்டு பேரும் பின்னாடி இருந்து எட்டி எட்டி பார்த்துட்ருக்கானுங்க. அந்த சீன் அங்கே கட் பண்ண. அடுத்து நம்ம ஆர்ம் வரான். ஆர்முக்காக ஆர்க் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கான். ஆர்க்கை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு அவனுக்கு. ஆர்க் என்னது இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க, நான் உங்களை வேறு ஃபீல்டில் மிஸ் பண்ணேன்னு சொல்லி அப்படியே ஹக் பண்ணிட்டான். போதுண்டா நீ நல்லா தாண்டா இருக்கேன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இங்கே நம்ம சாண்டும் பூவும் போதும் எல்லாம் முடிஞ்சிச்சு, ரெண்டு பேர் பிரிஞ்சிருங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஆர் கேட்குறான். நான் எங்கே போகிறேன், இங்கே தான் இருக்கேன். சரி ஓகே, அப்போ வா நம்ம போயிடலாம். சரியா, உங்ககிட்ட பேசணும், நிறைய லெசன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எல்லாமே பேசிட்டு சாப்பிட்லாமா அப்படிங்கிற மாதிரி ஆர் கூப்பிட, ஓகே அப்படின்னு சொல்ல, இந்த பேக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாய்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த பக்கம். பூவும் சாண்டும் அப்படியே புலம்பிகிட்டே இருக்காங்க. அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது தெரியுமாங்கிற மாதிரி சாண்ட் ஓவராக பேசிகிட்டே இருக்கான். ஏன்டா அவனை பார்த்து நீ பொறாமப்படுற, நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குல்ல, எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்ல, உன் பார்ட்னர் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாண்ட் அங்கே வரான். எனக்கு தெரியுமே நீ பிக்கப் பண்ண வருவேன்னு, இந்தா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்ல பேகை வாங்கிட்டு சரி வா போகலான்னு சொல்ல, நான் போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அவனோட பேர் கூட அவன் அப்படி போயிட்டான். அட பாவிகளா, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் போயிட்டானுங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் நிலைமை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கும் ஒரு பார்ட்னர் வேணும், நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், எனக்கு ஜெலஸாக இருக்குது பார்ட்னர்னு அவன் பாட்டுக்கு லூஸ் மாதிரி கத்திட்டே இருக்கான். சுற்றி எல்லாரும் போகிறாங்க வராங்க, யாருமே இவனை என்னன்னு கூட கேட்கல. அட பாவிகளா, எனக்கு வந்து நிலைமையை பாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே யோதா நிற்கிறான். ஐயோ வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடி போயிட்டான். அப்புறம் கண்ணை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்க. அந்த குவிஸில் சொன்னது படி பார்த்தா நம்ம கண்ணு யோத்தாவை உண்மையாகவே லவ் பண்ணுறான்னு வந்திருக்கு. டே உனக்கு என் அண்ணனை பிடிச்சிருக்காடா, என்னடா சொல்கிற, எனக்கு ஷாக்காக இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே யோத்தா நின்றுட்டுருக்கான். கண்ணுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா அது இவன் வேற பார்த்துட்டானேங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே உட்காந்துருக்க. சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. அவன் வாயை மட்டும் கோணையாக போயிட்டு வருது, ஏதோ திங்க் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு, டோம்க்கு. வந்தவுடனே இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு யோத்தா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. என்ன சொல்லு பேக்கில், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி ஹக் பண்ண, தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டு ஓடி போய் பெட்டில் போய் உட்காந்துட்டான். ஆப்போசிட்டில் கரெக்டாக யோத்தா வந்து உட்காந்துருக்கான். இங்கே பாரு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, ஸோ நான் என்ன நினைக்கிற மாதிரி கிடையாது, அப்போ நீ சொல்லு என்னன்னு சொல்லுன்னு சொல்ல, நான் அதை கிளியராக சொல்கிறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்க, நான் சொல்கிறத கேளுடா, முதல்ல ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணலாம், அப்போ தாண்டா புரியும் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன தான் பண்ண போகிறேன், சரி சொல்லுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு யோத்தா உட்காந்துருக்க. நான் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறேன். கோவம் நினச்சான் நம்ம ரெண்டு பேரும் சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அது நம்ம ரெண்டு பேருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சான். நான் என்ன சொன்னாலும் அவன் நம்பவே மாட்டேன்னு சொன்னானா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு குவிஸ் காட்டினான். அது ஒரு முட்டாள்தனமான ஒரு குவிஸ். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ரிசல்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி யோத்தாங்கன்னு பார்த்துட்டே இருக்கான். அதில் தான் ஐ லைக் யூன்னு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது நீ நினைக்கிற மாதிரி இல்லை, லைக்கு வேறு லவ் வேறு இல்லை, அப்படித்தானே யோத்தா, ரெண்டும் ஒரே மாதிரி கிடையாதுல, ஐ லைக் யூ ஆஸ் அ ஃப்ரெண்ட் கரெக்டா அப்படின்னு சொல்ல, சரி அந்த குவிஸ் எங்கே, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் எதுக்கு, கேளு, கொஸ்டின் நம்பர் 1 கேளுடா அப்படின்னு சொல்ல, அது வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எப்படா ஆரம்பிப்பேன்னு பயந்து போய் சரி ஓகே கொஸ்டின் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். உண்மையாகவே கேட்கவா அப்படின்னு கண் கேட்க, நான் ஜோக்கா பண்ணுறேன் கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது சரி ஓகே ஜஸ்ட் ஆன்சர் எஸ் ஆர் நோன்னு சொன்னால் போதும், சரி கேளு. கொஸ்டின் நம்பர் 1, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஆமாவா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறான். கொஸ்டின் நம்பர் 2, கேளு, நீ எப்பயுமே அவங்கள பற்றி மட்டுமே நினைப்பியா, இல்லை அப்பா. கொஸ்டின் நம்பர் 3, நீ அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும்னு உனக்கு தோணியிருக்கா, ஏதாவது சான்ஸ் கிடைச்சப்ப, ஆமாம் அப்படின்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு கேட்குறான். கேள்ற அடுத்த கொஸ்டின், சரி ஓகே நீ எதுக்காக அவங்கக்கிட்டேருந்து எடுக்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அது அவன் பார்க்குறக்கு ஒரு டாக் மாதிரி க்யூட்டாக இருந்தானா அதனால அப்படின்னு சொல்ல, எருமை மாடுன்னு சொல்லி திட்டுறான். சரி
அடுத்தது உன்னோட மூடு யூஷுவலாக இருக்குமா இல்லை மாறி மாறி இருக்குமா, அவங்கள பார்க்கும்போது ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போது நான் உனக்கு ரொம்ப ஸ்பெஷலானு சொல்லி கேட்டிருப்பான்ல, அது ஞாபகம் வருது, ஆமான்னு சொல்கிறான். ஸோ நீ அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்கும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பியா அப்படின்னு சொல்ல, அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பான்ல, அதை அப்படியே திங்க் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். சொல்லுன்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா இவன் இப்படியே சொல்லிட்டுருக்கானே, ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 6, நீ அவனோட அட்டென்ஷன் உனக்கு கிடைக்கணும்னு நினைப்பியான்னு சொல்ல, அப்புறம் டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து போட்டு விடுன்னு சொல்லுவான்ல அடிக்கடி, அது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஆமாம் அதுவும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா இவன் யோசனையே சொல்லிட்டு இருக்காங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அடுத்த கொஸ்டின்னு சொல்ல, கேள்றா அடுத்த கொஸ்டின் என்ன, கொஸ்டின் நம்பர் 7. ஓ 7ஆ, ஒரு நிமிஷம் இரு. கொஸ்டின் நம்பர் 7 கண்டுபிடிச்சிட்டேன். நீ எப்பயுமே அவன் உன்னை பார்த்துக்கணுன்னு நினைப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதாவது ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பியா? ஆமாம். ஓ சரி ஓகே. கொஸ்டின் நம்பர் 8, நீ எப்பயுமே அவன் கூட இருக்கும்போது வேறு யாராவது இருந்தால் உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுமா? ஐ திங்க் எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கொஸ்டின் நம்பர் 9, அவன் பக்கத்தில் வரும்போது உன்னோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை. பார்த்தியா, அப்படிலாம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த கொஸ்டின் கேளு. சரி, நீ அவனுக்காக உன்னோட எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் வேணாம், ஸ்கிப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காரான். சரி, அதுக்கான பதில் என்னென்னு பார்க்கலான்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்து எட்டி பார்க்க, இங்கே பாரு, நீ வேறு யாரையோ மனசில் நினச்சிட்டு இந்த பதிலெல்லாம் கேட்டிருக்க. அப்படி இல்லை, நான் சும்மா ரேண்டமாக பதில் சொன்னேன், கரெக்டானு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கான பதில் என்ன? அப்படி இல்லைனா என்னடா இப்படி சொல்கிற, நீ வேறு யாரையாவது மனசில் வச்சுருப்ப, என்னை பற்றிலாம் நினச்சிருக்க மாட்டேன், கரெக்டாக அப்படின்னு சொல்ல, அவன் பக்கத்தில் க்ளோஸாக போய் அப்படியே யோத்தா அவனை பார்க்குறான். ஒரு செகண்ட் கன் அவனை பார்த்துட்டே இருக்க, இப்போ நான் உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சி இந்த பதிலெல்லாம் சொன்னேன், சரியா? அதுக்கு என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட உடனே கண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் வேறு க்ளோஸாக பக்கத்தில் வேறு நின்று கேட்குறானா, கண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல. அப்படியே பக்கத்தில் போயிட்டாக்குன்னு அவனோட முடியை மட்டும் ஊதி விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான். அட பாவி, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுடா, ஏன்டா இன்னும் இப்படி படுத்துறேங்கிற மாதிரி கண்ணுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் இவனால தான் அதை ஏற்றுக்க முடியல. சரி, இந்த கோவு தான் இதுக்கு எல்லாம் காரணம், இது எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி என்னை டென்ஷன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி மொபைலை தூக்கி போட்டுட்டு புலம்பிகிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து சாண்டு பாண்டு 2 பேரையும் காட்டுறாங்க. சாண்டு பிஸியாக ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அப்படியே கவுச்சில் படுத்து அவனை பார்த்துட்டே இருக்கான் பாண்டு. ஏண்டா, உனக்கு ஒர்க் இல்லைன்னா நீ தூங்கு, நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்குறேன். இல்லை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்ல, நீ என்னை மிஸ் பண்ண ஓகே, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம 2 பேரும் ஒன்றா தானே இருந்தோன்னு சொல்ல, உன்னை எப்பயுமே நான் மிஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு கணத்தில் போய் ஒரு கிஸ் பண்ணுறான். டேய் வெயிட் பண்ணுறா, ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்ல, உனக்கு தூக்கம் வந்தால் வேணா நீ தூங்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இந்த ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணா உன்னை எழுப்புறேன், பெட்ரூமில் போய் தூங்கலான்னு சொல்ல, இல்லை வேணாம், நான் இங்கேயே உட்காந்து உன்னை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல, நீ தூங்கு அப்படின்னு சாண்டு சொல்ல, சரி ஓகேன்னு கண்ணை மூடிட்டான். அவன் தூங்கிட்டானான்னு திரும்பி பார்த்தா அவன் கண்ணை முடி ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். சரி தூங்கிட்டான்னு ஒர்க் பண்ண போக டக்குன்னு ஓடி வந்து கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போக, நான் ஒர்க் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், ஒழுங்காக தூங்குங்கிற மாதிரி இவன் ப்ராஜெக்டை முடிச்சிட்ருக்கான். அப்படியே சாண்ட் அந்த பக்கம் அப்படியே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ண, பாண்ட் அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அடுத்தது நம்ம சார், அதாவது 5 தான் காட்டுறாங்க. 5 அவன் வீட்டில் வந்திருப்பான் போல். ஏன்டா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அம்மா கேட்க, அது ஒன்றும் இல்லை, என் பெட்டை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சாப்பிட்லாங்கிற மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கான். எதுவுமே பேசல. பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அவங்க அப்பாவா டிரைவரான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி பார்த்தா ஒரு டிரைவர் லுக்கில் இருக்கார், அப்பாங்கிற அந்த லுக்கே அவருக்கு இல்லை. மேபி அது அப்பாவாக கூட இருக்கல, எனக்கு தான் தெரியலையா என்னன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் உன்னோட டோம் எப்படி இருக்குன்னு அம்மா கேட்க, நல்லா தான் இருக்குது, இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நியூட்டன் வீட்டுக்கு வரலையா? அவன் மாதத்தில் ஒரு 2 டைம் தான் வருவான், அதிகமாக வரமாட்டான்னு அப்பா சொல்கிறாரு. அது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது வேணால் சொல்லுங்கள், நான் யோத்தா வர சொல்கிறேன், நீங்கள் வரீங்கன்னு யோத்தாவுக்கு தெரியாது, ஸோ அதனால் அவன் வரல. யோத்தா நியூட்டன் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும்லன்னு சொல்ல, நல்லாயிருக்குன்னு அம்மா சொல்லிவிட்டு அப்படியே மில்க் ஊற்றி அவனுக்கு வைக்கிறாங்க. இந்த பால் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க அப்பா சொல்கிறாரு, அவனுக்கு பால்னா அலர்ஜி, கவு மில்க் அவன் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, பரவாயில்ல, அம்மாவுக்கு நிறைய பசங்க இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். அதாவது யோத்தாவுக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு வேளை யோத்தாவே என்னையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க தெரியாமல் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நான் இந்த ஃபுட்டு இருக்குல்ல இது மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்ல அப்படியே அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஃபைவாக்கும் அது பிடிக்கவே இல்லை. அப்படியே ப்ரெட் மாதிரி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டே இருக்க. அட் த சேம் டைம் இங்கே கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சென்ட் பண்ணியாச்சுடா, யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்க சாப்பிடுவாங்க, இன்றைக்கி ஈவினிங் எங்கேயும் போகலான்னு சொல்ல எனக்கு என்னோட டீமோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. டீமோட மீட்டிங்கா இல்லை உங்கள் லவ்வரோட மீட்டிங்கா ஒழுங்காக சொல்லுன்னு சொல்ல இப்படி எரும மாடு மாதிரி பேசினா நான் அடிச்சு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி கண் அவன் பக்கத்தில் போகிறான். ஓவராக தானே ஓட்டிகிட்டே இருக்க, இங்கே பாரு நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற, ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்லி புக்கு பையன் கேட்குறான். அது என்னன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்ல இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அந்த மாதிரி எதுவும் இல்லை, நான் இங்கே இருக்கும்போது அப்டேட் பண்ணு, நான் இல்லாதப்ப ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. சேம் டைம் அடுத்து எப்பயும் போல இவங்களோட ஃபேவரட் பாரில் மார்க் 2 பேர் இருக்க. யோத்தா வரான். ஹே யோத்தா வந்துட்டியாடான்னு சொல்ல நீ வரணுன்னு தான் வெயிட் பண்ணிருந்தோம், பொண்ணும் ஜெட்டும் வந்துடுவாங்க சரியா, நீ பயப்படாத, நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக அவனை இங்கே இருக்க சொன்னால் எழுந்திருவியா அப்படின்னு சொல்லி கேட்க இருப்பேங்கிற மாதிரி சிரிக்கிறான். போதும் போதும் ஓவராக பேசிகிட்டே இருக்காது, நீ தான் இந்த மாதிரி இருப்ப, மற்றவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்க, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ, நான் இன்றைக்கி நிறைய ட்ரிங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை பத்திரமா நீ பார்த்துக்கோன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருக்கான். வெளியே பார்த்தா கனு நின்றுருக்கான். அங்கே சாம் வரான். ஹே வந்துட்டியா, வா உங்களுக்கு அதை வெயிட் பண்ணேன்னு சொல்ல வந்துட்டியா, நம்ம டீமில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம், ஸோ நம்ம 2 பேரும் ஜாலியாக இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். நீ எப்படிடா வந்த, மோட்டர் பைக் இங்கே காணோம், சாரி நான் ரைடு புக் பண்ணி வந்தேன்னு சொல்ல ஓ அப்படியா, ஆமாம் அப்படி தான் வந்தேன்னு சொல்லிக்கான்னு சொல்கிறான். போது காமெடி பண்ணுது. சரி வா நம்ம உள்ளே போகலான்னு சொல்லி அதே பார்க்கு தான் இவங்க 2 பேரும் வராங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம பர்ஃபெக்ட் லைனர்ஸ் அங்கே இருக்காங்க. வா எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி சாம் அப்படி போக என் கண்ணு வந்துட்டியாடாங்கிற மாதிரி சொல்ல யோத்தாவை பார்த்தோன்னே கண்ணுக்கு அப்படியே இருக்குது. வா வா உட்காருன்னு சொல்ல ஆமாம் நம்ம டீமில் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகாத, நான் எப்பயுமே இவங்க கூட தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து உட்காரு வா வா அப்படிங்கிற மாதிரி கண்ணை கூட்டிகிட்டு வந்து சாம் அப்படியே யோத்தாவோட பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டான். நீ வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு யோத்தா கிட்ட சொல்ல நீ என்கிட்ட கேட்டியா, நான் கேட்கல, இருந்தாலும் நீ சொல்லியிருக்கலாம்ல, பரவாயில்ல விடுன்னு சொல்ல உடனே இந்தா உனக்கான கிஃப்ட் அப்படின்னு யோத்தாக்கு கொடுக்குறான். செகண்ட் இயருக்கு போடுறதுக்காக அடுத்த செம்மில் இவன் போடுறதுக்காக க்யூட்டான அழகான ஒரு ஜாக்கெட்டும் ஒரு பின்னும் இருக்குது. இது பின் செரமனிக்கு கேட்பாங்க, நீ வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி கொடுக்க வா சூப்பருங்கிற மாதிரி அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான். இது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கலாம், அஃபீஷியலாக உன்னை இன்ஜினியரிங்க்கு வெல்கம் பண்ணிட்டோன்னு சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி ஸ்மைல் பண்ண அப்படியே கண்ணு சாம பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா மொட்டை முழிச்சுக்கிட்டே இருக்க, முழிக்காத, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு புரியும், இந்தா அப்படிங்கிற மாதிரி இந்தா உனக்கான கிஃப்ட்டுன்னு கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கும் அழகாக ஒரு ஜாக்கெட் இருக்குது, பட் அதில் பின் இல்லை, எனக்கு பின் இல்லையாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க பின் வந்து பின்னிங் செரமனி அப்போ தருவாங்க, உன்னோட சீனியர் யார்ட்டையாவது கேட்டு வாங்கிக்க சரியா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக அப்படியே எல்லோரும் ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க விட்டால் போதும் குடிச்சிட்டே இருக்கானுங்க. உன் கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்குன்னு கன் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை பார்க்குறான். அடுத்த கையிலே அது இருக்குல்ல, இது கேட்டியா, இது பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸோட ஒரு பிரேஸ்லெட், அப்படியா இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆமாம் நம்ம டீமுக்கு நம்ம குரூப்புக்கு இதே மாதிரி ஏதாவது இருக்கா, அதெல்லாம் எதுவும் கிடையாது, இது அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல அட பாவிகளா எனக்கு இது வேணுமே, இது ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு இது வேணும், எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு சொல்கிறான், இது நாட் ஃபார் சேல் இல்லையா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது அப்படின்னு சொல்லி கேட்க இது பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸில் மட்டும்தான் போடணும், ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே, யோத்தாவோட பிரேஸ்லெட் யோத்தாக்கு இன்னும் கொடுக்கவே இல்லையே, தவான் எப்போ ஃப்ரீயாக இருப்பான்னு கேட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம், நானும் போடணுமா, ஆமாம் நீயும் இம்பார்ட்டன்ட் தானே, நீயும் நம்ம குரூப்பில் தானே இருக்க, கண்டிப்பாக நீ போடணும், நான் தான் மறந்துட்டேன், நான் தவான்கிட்ட கேட்டு உனக்கு வாங்கித்தரேன், அதாவது 2 மேட்சிங் பிரேஸ்லெட் தருவாங்க, ஒன்று நீ வச்சுக்கோ, இன்னொன்று உன்னோட ஸ்பெஷல் ஒன்றுக்கு நீ கொடுக்கணும், ஸோ அப்படி கொடுக்கும்போது 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி அர்த்தம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ஏகான் உனக்கு வேணும்னா நீ யோத்தா கிட்ட கேளு, என்னோட குரூப்பில் இருக்க யார் கூடயாவது நீ டேட்டிங்கில் இருந்தேன்னா வாங்கிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க நீ பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸோட இந்த குரூப்புக்குள்ளே வரணும்னா அந்த பிரேஸ்லெட் உன் கையில் வரணும், யோத்தா நீ சிங்கிளா, ஆமாம் கண் நீ சிங்கிளா, ஆமாம் அப்போ நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல எனக்காக ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கண் அப்படியே கண்ணை சிமிட்டி அவனை பார்த்து கேட்குறான். யோத்தா அதுக்கிட்டே பேசாமல் இருந்தாங்கிற மாதிரி அமைதியாக இருக்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அது போடணும் போல் இருக்குது, எனக்காக ஷேர் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வேணும்னு சொல்லி யோத்தாவோட கையை பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே கெஞ்சி கேட்டே இருக்கான். ப்ளீஸ் எனக்காக தரமாட்டியா, எனக்காக ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்ல ஏன்டா இப்படி படுத்துறேங்கிற மாதிரி யோத்தா எதுவுமே பேசல, சரி தரேங்கிற மாதிரி அப்படின்னு மட்டும் சொல்ல ஜாலி, அப்போ எனக்கும் அந்த
பிரேஸ்லெட் வந்துடும், நானும் பிரேஸ்லெட் போடுவேன், ஜாலி ஜாலின்னு சொல்லி செம ஹாப்பியாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. டே ஓவராக குடிக்காதடா அவ்வளோதான்னு சொல்ல ஒரு வழியாக ஃபுல்லாக போதையில் மட்டையாயிட்டாங்க. ஒரு பக்கம் ஆர்க் வந்து ஆமை தூக்கிட்டு இவனை இப்படியே கூட்டிகிட்டு போனால் அவ்வளோதான், நீ எப்படா போவேன், உன்னை ட்ரா பண்ணிடுவான்னு யோத்தாக்கிட்ட கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல பக்கத்தில் கன்று வேறு எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணும்னு குதிச்சுட்டே இருக்கான். என்னடா இந்த டைமுக்கு ஃப்ரைட் சிக்கன் கேட்குறான், அவன் வாங்கி கொடுக்கலன்னா அவ்வளோதான், வேணா விடுங்க நான் தனியாக போய்க்கிறேன், நீங்கள் வேணால் கிளம்புங்கன்னு சொல்ல ஏய் நீ எப்படி போவேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆக் சொல்கிறான். இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆமாம் கூட்டிகிட்டு போங்க, நான் இவனை கூட்டிகிட்டு போயிடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல அப்புறம் 2 பேர் உட்காந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நம்ம டோம்லேயே போய் சாப்பிட்ருக்கலாம், ஏன் இங்கேயே சாப்பிட்றேன்னு சொல்கிற அப்படின்னு யோத்தா கேட்க அதுக்கு கன் எனக்கு இங்கேயே சாப்பிடணும் போல இருக்குது, உனக்கு வேணுமா இந்தா கடிச்சிக்கோன்னு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து யோத்தா கிட்ட கொண்டு போக எனக்கு அதெல்லாம் வேணாம் நீயே சாப்பிடுன்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கான். இப்படித்தான் ட்ரிங்க் பண்ணும்போது உன்னோட கண்ட்ரோல் உனக்கு போயிடுமான்னு சொல்ல அது எனக்கு தெரியாது, 4 கிளாஸ் வரைக்கும் கரெக்டாக தான் இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியல, ஆனால் எனக்கு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணும் போல இருந்தது, அது மட்டும்தான், இது மாதிரி நடக்கும், வேற எதுவுமே எனக்கு தெரியல என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல அப்ப நீ குடிச்சப்ப என்ன பேசுனங்கிறது உனக்கு தெரியாது கரெக்டானு சொல்ல 100% நோ, எனக்கு என்ன பேசுனேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, நீ கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படி ஏதாவது இருந்தா என்ன டீஸ் பண்ணாதடா ப்ளீஸ், என்ன பேசுனேன்னு சொல்லிடு, உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கான்னு சொல்றான். யோத்தா அவனை பார்த்துட்டே இருக்க சரி நான் என்ன பேசினேன் அது உனக்கு தெரியும்ல சொல்லு, நான் என்ன பேசினேன் சொல்லுன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான். நீ என்ன சொன்ன தெரியுமா, பர்ஃபெக்ட் என்லைனர்ஸோட பிரேஸ்லெட் உனக்கு வேணும்னு கேட்டேன். என்ன பிரேஸ்லெட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ்னு அப்படியே யோசிக்கிறான். அப்பதான் கண்ணுக்கு அங்க பேசினதெல்லாம் கொஞ்சமா அப்படியே ஞாபகம் வருது. இது வந்து மேட்சிங் பிரேஸ்லெட், நம்ம கிட்ட ஒன்று இருக்கும், நம்மளோட பேர் கிட்ட நமக்கு ஸ்பெஷலான ஒருத்தர்கிட்ட இன்னொன்னு சொல்ல யோத்தா எனக்கு கொடுன்னு இவன் கேட்டது எல்லாமே ஞாபகம் வருது. ஐயோ நான் இப்படிலாம் பேசியிருக்கேனா, ஐம் சாரி நான் வேணும்னு இதெல்லாம் பேசல, இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்கு போலாமான்னு சொல்லி வேகமா கன் எஞ்சி அந்த பக்கம் போறான். நில்லு போகாதன்னு சொல்லி யோத்தா வேகமா போக அப்படியே ஒரு செகண்ட் கன்னு மேல இடிச்சிடுறான். 2 பேரோட ஃபேஸ் மட்டும் க்ளோஸா அப்படியே இருக்க கண்ணுக்கு அப்படியே என்னென்னமோ பண்ண ஆரம்பிக்குது. அவனை பார்த்துட்டே இருக்க யோத்தா அவனை பார்த்து நீ என்ன சொன்னாலும் சரி என்னோட பிரேஸ்லெட் உனக்கு தான், உனக்கு மட்டும்தான் பீகிள்னு சொல்லி அவன் கண்ணத்தை லைட்டாக டச் பண்ணிட்டு அவனை பார்க்குறான். என்ன பேசுறதுன்னு புரியாமல் கன் அப்படியே அவனை பார்த்து ப்ளஷ் ஆகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.